என் இணைய உறவுகளே, நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க இருப்பது அருள்மிகு அதிதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. இந்த அதிதீஸ்வரர் ஆலயம் என்பது முழுக்க முழுக்க சிவன் கோயிலாகும். இத்திருக்கோயில் தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தாலுகா பழைய வாணியம்பாடி என்று சொல்லக்கூடிய தேவஸ்தானம் பகுதியில்தான் இந்த சிறப்புமிக்க திருக்கோயில் அமைந்திருக்கின்றன. இத்திருக்கோயில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பழைய கோயில். இத்திருக்கோயில் என்பது மிகவும் தொன்மையான வரலாற்றை கொண்டுள்ளது. இத்திருக்கோயிலை கட்டியது பல்லவர்கள் ஆட்சியில் என்றும் பல்லவர்களின் வம்சங்கள் தான் இத்திருக்கோயிலை கட்டி நிறுவியது என்றும் சொல்லப்படுகிறது. சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு பாலாற்றில் பெரிய வெள்ளம் வந்த போதிலும் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் அடித்தள்ளப்பட்டது. ஆயினும் இந்த பழைய வாணியம்பாடியில் உள்ள சிவாலயத்தின் அவர்களால் இந்த பகுதியில் எந்த ஒரு சேதமுமின்றி அந்த வாணியம்பாடியை காக்கப்பட்டது. இன்று அந்த வாணியம்பாடியைத்தான் நாம் பழைய வாணியம்பாடி என்று அழைத்து வருகிறோம். இந்த வாணியம்பாடி என்று பெயர் வந்தமைக்கு காரணமும் உண்டு. இந்த வாணியம்பாடி என்று பெயர் வந்தமைக்கு சிறப்பு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் புராண கதைகளும் உண்டு. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் சரஸ்வதி அன்னை அவர்கள் வாணியாக வடிவமடித்து வாழ்ந்ததாகவும் அவருடைய பெயராலேயே இந்த பகுதிக்கு வாணியம்பாடி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு புராண கதைகளும் உண்டு. அதாவது சரஸ்வதி அன்னை அவர்கள் தன்னுடைய ஊமை தன்மையை மறந்து உறக்க பாடிய தலம் என்றும் இத்தலத்திற்கு வேறொரு பெயரும் உண்டு. 64 கலைகளையும் தன்னகத்தே கொண்டுள்ள அன்னை சரஸ்வதி அவர்கள் தன்னுடைய கணவர் பிரம்மா அவர்களின் எண்ணம் தவறானது என்று எண்ணியவாறே செவ்வாய் மலர்ந்தார். இதை கண்டு பொறுக்க முடியாத பிரம்மா அவர்கள் வாணியை, அதாவது சரஸ்வதி அன்னையை ஊமையாக இருக்க சாபமிட்டார். இதனால் சினம் கொண்ட அன்னை சரஸ்வதி தேவி அவர்கள் இந்த சாபம் தீர சிரங்கேரி என்னும் பகுதியில் தவம் இருந்தார். நெடுங்காலத்திற்கு பின்னர் பிரம்மா அவர்கள் ஒரு வேள்வியை ஏற்பாடு செய்தார். அந்த வேள்வி முழுமை பெற வேண்டும் என்றால் பிரம்மா அவர்கள் தன்னுடைய மனைவி சரஸ்வதி அன்னையோடு இணைந்து தான் வேள்வி நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால் மட்டுமே இந்த வேள்வி முழுமை பெறும் என்று முனிவர்களும் கூறினார்கள். இதை கேட்டு தன்னுடைய தவறை உணர்ந்த பிரம்மதேவன் அவர்கள் பெருமாளையும் சிவபெருமானையும் வேண்டி அழைத்தார். இவர்களின் ஆலோசனைப்படி பிரம்மதேவன் அவர்கள் வாணியை அழைத்தார். இதை அடுத்து தன்னுடைய கணவராகிய பிரம்மதேவரின் யாகம் என்று சொல்லக்கூடிய வேள்வி நிறைவேற வேண்டும் என்பதற்காக அன்னை சரஸ்வதி அவர்களும் இவற்றில் கலந்து கொள்ள விரும்பினார். இந்த வேள்வி நடைபெற்று முடிந்த பிறகு சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதிக்கும் வாணி அவர்கள் உணவு அளித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த உணவு ஒரு விருந்தாக இருந்தது. அதில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமானும் பார்வதி அவர்களும் வாணியை நோக்கி, வாணி நீ பாடுவாயாக என்று கூறினார்கள். இதையடுத்து வாணி அவர்கள் தான் ஊமை என்றும் இருந்த பல காலத்தினுடைய நினைப்பை முழுமையாக மறந்துவிட்டு தன்னை மறியாமல் பாட ஆரம்பித்து விட்டார். அவர் தொடர்ந்து உறக்க பாடவும் ஆரம்பித்து விட்டார். இவ்வாறு வாணி அவர்கள் உறக்க பாடிய இடமே வாணி பாடி என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் அந்த பெயர் மறுவற்று வாணியம்பாடி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. இன்றும் இந்த பகுதிக்கு வாணியம்பாடி என்று தான் அழைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த பகுதி வாணியம்பாடி பழமையானது என்பதால் இந்த பகுதியில் பழைய வாணியம்பாடி என்றும், தற்போது இருக்கக்கூடிய நகர பகுதி என்பது புதிய வாணியம்பாடி, இந்த பகுதிக்கு தான் வாணியம்பாடி என்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது பழைய வாணியம்பாடி தான் வாணியம்பாடியின் பழமையான பகுதியாகும். இதுவே தான் இன்று தேவஸ்தானம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறார்கள். சிவத்தலங்களில் ஞானத்தை போதிக்கும் தட்சிணாமூர்த்தியின் உறைவிடமாகவும் இத்திருத்தலம் விளங்குகிறது. வாழியத்திற்கு சென்று வணங்கினால் ராக கேது தோஷம் விலகும் என்றும், திருமண தடம் நீங்கும் என்றும், தொழில் பெருகும் என்பது மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை, பிரதோஷம், பௌர்ணமி மற்றும் மாசி மாதத்தில் நடக்கூடிய மகா சிவராத்திரி மற்றும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பிரமோஷவ விழா, அதாவது சித்திரை மாதத்தில் அமாவாசையில் இருந்து 9ஆம் நாள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிரமோஷ விழா என்பது தொடர்ந்து 13 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அச்சமயத்தில் 9ஆவது நாளில் திருமணம் என்பது நடைபெற்று, அதாவது சிவன் பார்வதி திருக்கல்யாணம் என்பது நடைபெற்று பிறகு இங்கு வரும் பக்தர்களுக்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது சிறப்பாகும். மேலும் கார்த்திகை தீபம் போன்ற நாட்களிலும் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது சிறப்பாகும். இத்திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 5 முதல் பகல் 11:30 மணி வரையும், மாலை 5 முதல் இரவு 7 மணி வரையும் ஆகும்.
பைமோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி மூலியமாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.